ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்க, C is to 36 அப்படின்னா K is to which number? ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் லெட்டர்ஸோட பொசிஷனை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் எந்த லாஜிக்ஸ் பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் லெட்டர்ஸோட பொசிஷன் தான் வரும். ஓகே, நீங்கள் ரொம்பலாம் திங்க் பண்ணிக்காதீங்க. ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் நம்ம லெஃப்ட்லேருந்து போகிறப்ப சி எத்தனாவது ஆல்ஃபபெட்? 3வது ஆல்ஃபபெட்டா? அந்த 3 என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கியூப் பண்ணுறாங்க. ஸோ 3 கியூப் வந்து 27. மறுபடியும் அந்த 3யை வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள், 9. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், 36 வந்துருச்சா? அதுதான் இந்த 36. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் கியூப் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ கே வந்து எத்தனாவது ஆல்ஃபபெட், எத்தனாவது லெட்டர் லெஃப்ட்லேருந்து போகிறப்ப 11th ஆல்ஃபபெட். ஓகே, ஸோ அந்த 11 வந்து கியூப் பண்ணுங்கள், 1331. அதே 11 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வரும்? 121. ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள், 2 5 4 1. அப்போ 1452 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர், ஆப்ஷன் டி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான லாஜிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.